ஹாய் கைஸ், திஸ் இஸ் சூர்யா ஃப்ரம் பெரி ட்ரேடிங். இன்னைக்கு கோல்டோட வியூ எப்படி இருந்துச்சு அண்ட் நம்ம ஒரு என்ட்ரி செட்டப் எடுத்திருந்தோம். அது ஒரு 1:5 ஆர் கேப்சர் பண்ணியிருந்தோம். அந்த என்ட்ரி செட்டப்போட எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கார்ட் அப்டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 220க்கு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் இது ஃபுல்லாக படிச்சிடுறேன். ஹலோ ட்ரேடர்ஸ், கோல்ட் பை என்ட்ரி செட்டப் மார்க்கெட் நவ் ஃபாலோயிங் 15 மினிட் ஸ்ட்ரக்சர். ஸோ 50 மார்க்கெட் வந்து இப்போ 15 மினிட் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஸோ லாங் ஸ்ட்ரக்சர். ஸோ பிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கு. ஆல்ரெடி மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லிக்விட் இருக்கு. பிஎஸ்எல் ஆல்சோ கிரியேட்டட். எக்ஸ்பெக்டட் கன்ஃபர்மேஷன் ஃபார் லாங். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து கீழே வந்துட்டு இருக்கு. பட் நம்ம வந்து என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா லாங் தான் வெயிட் பண்ணியிருந்தோம். ஏன் லாங் வெயிட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹை டைம் ஃப்ரேம் லாங் வியூவில் இருக்கு. லாங் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு சோர்ச் வேணும். எக்ஸ்பெக்டட் கன்ஃபர்மேஷன் ஃபார் லாங் இன் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சொல்லியிருந்தேன். 15 மினிட் தான் வேணும். மார்க்கெட் இந்த இடத்துல 15 மினிட் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 15 மினிட் தான் பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ சி 15 மினிட் கன்ஃபர்மேஷன் அண்ட் சி லோ டைம் ஃப்ரேம் ஆர்டர் ஃப்ளோ தென் ட்ரேட். மார்க்கெட் 15 மினிட் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். பிகாஸ் ஏன் நம்ம அப் ட்ரெண்ட் பார்க்குறோம்னா ஹை டைம் ஃப்ரேம் நம்ம லாங்ல இருக்கனால நம்ம வந்து அப் ட்ரெண்ட் தான் பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்லிடுறேன், இங்க வந்து ஒரு 15 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பாருங்க. கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ஒரு லோ டைம் ஃப்ரேம் ஆர்டர் ஃப்ளோ என்ன ஃபாலோ பண்றது தெரிஞ்சுக்கிட்டு தென் நீங்க என்ட்ரி எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிஸ்கார்ட் அப்டேட். இந்த என்ட்ரி செட்டப் நான் வந்து ரியல் சார்ட்ல காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஹை டைம் ஃப்ரேம்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல இருந்து ஒரு ரேலியில தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக் வந்து இங்க இருந்தா ரிவர்ஸ் ஆனா. ஸோ மார்க்கெட் நேம் ரிவர்ஸ் ஆயிட்டு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் தான் கொடுத்துட்டு இருக்கான். அண்ட் இன்னைக்கு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை டைம் ஃப்ரேம்ல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஓப்பனிங்கே ஒரு ஸ்லைட்டா ஒரு சின்ன ஒரு கேப் ஓப்பன் பண்ணி ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ ஸோ இங்க இருக்கல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா எனக்கு மார்க்கெட் 4 ஹவர் ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா 15 மினிட் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இங்க பார்த்தா ஒரு நல்ல ஒரு 15 டூ பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் ஆல்சோ இருக்குங்க. ஸோ மார்க்கெட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பொறுமையா வந்து அரைச்சிட்டே இறங்கிட்டு இருந்தான். மார்க்கெட் இங்க இருந்து அழகா சைட்வேஸ் மாதிரி அழகா இறங்கிட்டே வந்துட்டு இருந்தான். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணேன். இந்த ஜோன்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச அப்புறம் லாங் ட்ரை பண்ணலான்றது தான் என்னோட மார்னிங் ஃபர்ஸ்ட் பிளானா இருந்துச்சு. ஓகேங்களா? பட் மார்க்கெட் வந்து இதுல கன்ஃபர்மேஷன் கொடுத்தானு கேட்டீங்கன்னா மார்க்கெட் கன்ஃபர்மேஷனே கொடுக்கல. பட் லிக்விடிட்டி மட்டும் நல்லா கிரியேட் பண்ணிட்டே இருந்தான். ஓகேங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபுல்லா கம்ப்ரஸ்டா இருக்கு. ஃபுல்லா லிக்விடிட்டியும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அண்ட் இங்க என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டே வந்து ஒரு ஸ்னைப் விட்டான் பாருங்க இந்த இடத்துல. ஸோ அழகா பாருங்க அரைச்சிட்டே வந்து இந்த கேண்டில் பாருங்க நல்லா ஒரு இப்படி ஸ்வீப் பண்ணிட்டு மேல போயிட்டான். ஸோ இங்க இடம் நமக்கு என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 50 மினிட்ல ரிவர்சல் ஆயிடுச்சு. 50 மினிட்ல இப்போ நமக்கு சோச்சு. ஓகேங்களா? டிஸ்கார்ட் அப்டேட் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பை தான் பண்ண போறோம், செல் பண்ண போறது கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். எனக்கு 15 மினிட் ஸ்ட்ரக்சர்ல எனக்கு வந்து லாங் வேணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்க என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா 15 மினிட்ல ஒரு சோச் குடுத்துட்டான். என்ன சோச் பார்த்தீங்கன்னா பை சைடுக்கு ஒரு சோச் குடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ இது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிரேக்கர் ஸ்ட்ரைக் கிரியேட் பண்ணிட்டு தென் சோச் கொடுத்துட்டு நீங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஓகே, நீங்க எங்க ப்ரோ என்ட்ரி எடுத்தீங்க கேட்டீங்கன்னா ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 15 மினிட்லோட சோச். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ல சோச் கொடுத்தாச்சு. ஸோ சோச் கொடுத்த அப்புறம் மார்க்கெட்டிங் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல ஒரு வியூவர்ஸ் கொடுத்தான். சரி, ஓகே ப்ரோ. இப்போ வந்து 50 மினிட் சோர்ஸ் கொடுத்த அப்புறம் 1 மினிட் வியூவர்ஸ்ல என்ட்ரி எடுக்கலாமா கேட்டீங்கன்னா அப்படிலாம் எடுக்கக்கூடாது. பிகாஸ் ரொம்ப ரிஸ்க் அது. ஓகேங்களா? ஸோ ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? அப்போ நீங்க ஏன் அப்புறம் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இங்க எனக்கு 2 விஷயம் இருக்கு. ஓகேங்களா? அதனால தான் இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்தேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா மேல எனக்கு ஹை டைம் ஃப்ரேமாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லா லிக்விடிட்டி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபுல் லிக்விடிட்டி இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம். தென் 1 மினிட் ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். அண்ட் தென் இங்க இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த லோவ வந்து மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருப்பான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீப் நடந்திருக்கும். இந்த 3 ரீசன் வச்சு தான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா லாங் ட்ரை பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இங்க என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் இந்த ஆர்டர் பிளாக் கீழ ஃபர்ஸ்ட் டார்கெட் 1:3 தென் 1:5 இங்க வச்சிருந்தோம். ஓகேங்களா? பட் தென் மார்க்கெட் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்து மேல போயிருந்தான். ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிட்ட போயிருந்தான் பாருங்களேன். ஸோ இங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிட்ட போயிட்டு அகைன் இன்னும் மார்க்கெட் மேல தான் போயிட்டு இருக்கான். இதுக்கு தான் நீங்க முடிஞ்ச அளவுக்கு ப்ரோ ட்ரெண்ட் என்ட்ரியாவே எடுங்க. தென் ஹை டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு என்ட்ரி எடுங்கன்னு சொல்றேன். ஓகேங்களா?
ஸோ ரேண்டமா என்ட்ரி எடுக்கிறோம், ரேண்டமா ஆர்டர் பிளாக் மார்க் பண்றோம், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ என்ட்ரி எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் எடுக்கக்கூடாது. நீங்க ஒரு என்ட்ரின்னு எடுக்கிறீங்கன்னா, ஒரு ஆக்சுவலா ஹை டைம் ஃப்ரேமோட வியூவோட நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா, நீங்க இந்த மாரி ஒரு நல்ல ஸ்னைப் பிடிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கோட என்ட்ரி செட்டப். நம்ம வந்து 1:3ல க்ளோஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 1:6, 7 வரைக்கும் போயிருக்கான். இதுதான் இன்னைக்கான என்ட்ரி செட்டப். நாளைக்கு என்ன வியூ இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டில் நான் லாங்ல தான் இருக்கேன். நான் வந்து செல் பண்ண போறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹை எடுக்கணும் ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த ஹை பிரேக் பண்ணிட்டு, தென் நமக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அண்ட் நம்ம வந்து இந்த இடத்துல என்ன ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றோம்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளால நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, லாங் ட்ரை பண்ணலாம். ஸோ செல் பண்ணலாமா கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து செல்லுக்கு இப்போதைக்கு ஐடியா இல்ல. பிகாஸ் மார்க்கெட் வந்து ஒரு ரேலில தான் இருக்கான். மேல போயிட்டு இருக்கான். ஸோ ஏதாச்சும் ஒரு ஹை டைம் ஃப்ரேம்ல ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் வந்த அப்புறம் நம்மள செல் பண்ணலாமே தவிர, இப்போதைக்கு செல்லுக்கான வியூ எதுவுமே கிடையாது. ஆனா செல் ஆச்சுன்னா கண்டிப்பா நல்ல ஃபால் இருக்கும். ஏன் ப்ரோ நல்ல ஃபால் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கீழ ஃபுல்லா லிக்விடிட்டி தான் இருக்கு ஓகேங்களா? இங்க பாருங்க இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபுல்லா லிக்விடிட்டி தான் இருக்கு. ஸோ ஃபால் ஆகுதுன்னா ஒரு நல்ல ஃபால் எதிர்பார்க்கலாம். ஒரு நாள்ல எடுத்துருவான்னு கேட்டீங்கன்னா, எடுக்க மாட்டான். பட் ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல இந்த லிக்விடிட்டிலாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ஓகேங்களா? அண்ட் இதுதான் இன்டர்செப்டோட எக்ஸ்ப்ளனேஷன். நாளைக்கு ஏதாச்சும் என்ட்ரி எடுத்திருந்தா நான் அதையும் அப்டேட் பண்றேன். டிஸ்கார்ட்ல அப்டேட் பண்றேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ கைஸ்.